ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம டாக்கர் கண்டெய்னரை பற்றி பார்க்க போகிறோம். டாக்கர் கண்டெய்னர்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே இது விஎம்மோட பெஸ்ட்டு, விஎம்க்கு பதிலாக தான் டாக்கர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் வரும். இந்த விஎம்னா யாரு? டாக்கர் எப்படி விஎம் ரீப்ளேஸ் பண்ணுச்சு? ஒருத்தன் ஒழுங்கா வேலை செய்யலன்னா தானே நம்ம இன்னொருத்தனை வேலைக்கு வைப்போம். விஎம்னால நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், அதை டாக்கர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தாலே டாக்கர் கண்டெய்னரை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஎம்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். விஎம்னா விர்ச்சுவல் மிஷின் அர்த்தம். அப்படின்னா இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விர்ச்சுவல்ன்ற வார்த்தை வந்துட்டுனாலே அதுக்கு உருவம் இல்ல. என்னடா போட்டு குழப்பிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு விண்டோஸ் கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன். என்னோட கம்ப்யூட்டர் வந்து 8GB ரேம் விண்டோஸ் 10ல ரன் ஆயிட்டு இருக்குன்னு வைங்க. இப்போ எனக்கு திடீர்னு லினக்ஸ் ஓஎஸ் தேவைப்படுது. என்னோட அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தேவைப்படுதுன்னு வைங்க. இதுக்காக நான் லினக்ஸ் ஓஎஸ் போட்ட லேப்டாப் புதுசா வாங்க முடியும்? இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, என்னோட விண்டோஸ் கம்ப்யூட்டர்லயே நான் லினக்ஸையும் போட்டுக்கலாம். இப்படி ஒரு ஓஎஸ்குள்ள இன்னொரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றது தான் விஎம். ஒரு கம்ப்யூட்டர் தான், ஆனா 2 ஓஎஸ். இப்ப விஎம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருச்சா? இப்ப இந்த விஎம் மிஷின்லயும் எப்படி விண்டோஸ்ல ஃபைல்ஸ் ஃபோல்டர்லாம் இருக்கு, அதே மாதிரி அங்கேயும் ஃபைல்ஸ் ஃபோல்டர்னு அது ஒரு தனி கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா, சென்னையில எப்படி ஒரு வீடை சின்ன சின்னதா பிரிச்சு பிஜின்னு ரெண்டுக்கு விடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டரை குட்டி குட்டியா பிரிக்கிறது. ஓகே, இப்போ நான் ஒரு 200 MB சைஸ் உள்ள என்னோட அப்ளிகேஷனுக்கு நான் ஒரு விஎம் கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல எந்த ஓஎஸ்ல வேணுமோ அந்த ஓஎஸை நான் முதல்ல டவுன்லோட் பண்ணணும். அதுவே ஒரு 2GB ஆயிரும்னு வச்சுக்கோங்க. லினக்ஸ் நான் டவுன்லோட் பண்றேன்னா அது ஒரு 2GB ஆயிருது. இப்போ இதை ரன் பண்றதுக்கு ரேமும் அவங்களுக்கு தேவை. ஏன்னா அது ஒரு தனி கம்ப்யூட்டர் மாதிரி தானே. அப்போ அவனுக்கு ஒரு 2GB ரேமையும் கொடுக்கணும். அது போக அவனோட ஃபைல் சிஸ்டம் வைக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸும் கொடுக்கணும். இதெல்லாம் பத்தாதுன்னு தலைவன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அவன் ஒரு நார்மல் ஓஎஸ் மாதிரி தான். ஒரு விண்டோஸ் மிஷின் ஆன் பண்ணால் எவ்வளோ லேட் ஆகும், ஒரு லினக்ஸ் மிஷினை ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ லேட் ஆகும், அதே மாதிரி ஒரு விஎம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் லேட் ஆகும். இப்போ நான் என்னோட 8GB ரேம் மிஷினில் அதிகபட்சமாக 2 விஎம் தான் கிரியேட் பண்ண முடியும். 2GBல ஒரு விஎம், 2GBல ஒரு விஎம் தான் கிரியேட் பண்ண முடியும். மிச்சம் 4GB என் சிஸ்டம்க்கு தேவைப்படுது. கரெக்டா? ஓகே, இதுக்கும் டாக்கருக்கு என்ன சம்பந்தம்? நம்ம எப்படி ஒரு டாக்கர் இமேஜை வச்சு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி தான் விர்ச்சுவல் மிஷினும் ஒரு இமேஜை வச்சு ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு டாக்கர் வர்றதுக்கு முன்னாடி. பட் இந்த ஒவ்வொரு விஎம்மும் 2GB ரேமு, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஸ்பேஸு, ஒரு 100 MB அப்ளிகேஷனை நான் டெப்ளாய் பண்றதுக்கு இவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் ஒரு மிஷின்ல மிஞ்சி போனா நான் 2 அப்ளிகேஷன் தான் ரன் பண்ண முடியும். இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு தான் டாக்கர்னு ஒருத்தன் வந்தான். இவனுக்கும் டாக்கருக்கும் இருக்கிற மெயினான ஒரு வித்தியாசம் என்னன்னா, விஎம்ல நம்ம ஓஎஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றோம். கரெக்டா? ஆனா நம்ம டாக்கர் என்ன பண்ணுவான்னா, உன் சிஸ்டம்ல இருக்கிற ஓஎஸ்ஏ நான் யூஸ் பண்ணிக்கிறேன், தனியா ஓஎஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எனக்கு தர வேண்டாம், உன் அப்ளிகேஷன் மட்டும் இருந்தா போதும், நான் ரன் பண்ணிக்கிறேன். இவனும் ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரி தான் கிரியேட் பண்ணுவான். ஆனா அந்த கம்ப்யூட்டர்ல ஓஎஸ் கிடையாது. அதான் அவன் மெயின் கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்துக்கிடுவான். ஆனா கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி இவனும் ஃபைல் சிஸ்டம் அதெல்லாம் வச்சிருக்கான். 200 MB அப்ளிகேஷனை நான் வந்து கண்டெய்னரா மாத்தினேன்னா ஒரு அதிகபட்சம் 400 MB தான் வரும். ஒரு விஎம் நான் யூஸ் பண்ணா 2GBல இருந்து 4GB வரைக்கும் ஆகும். கரெக்டா? இந்த விஷயத்துல டாக்கர் ஜெயிச்சிருது. ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம விஎம்க்கு ரேம் கொடுக்கணும் சொன்னேன். இப்போ என்னோட அப்ளிகேஷன் வெறும் 500 MB ரேம் தான் யூஸ் பண்ணுதுன்னே வச்சிருந்தாலுமே நான் ஓஎஸ்க்கு தனியா ரேம் கொடுக்கணும். அதுவே 4GB ஆயிருது. இவன் ஓஎஸ் தான் யூஸ் பண்றதே இல்லையே. டாக்கர் நம்ம ஓஎஸ் தானே யூஸ் பண்றான். அதனால அவனுக்கு ரேம் வந்து ஓஎஸ்க்குன்னு தனியா கொடுக்க தேவையில்ல. நம்மளோட அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு என்னென்ன ரேம் தேவையோ அவ்வளோ கொடுத்தா போதும். இப்ப ரேம் சேவ் ஆயிருச்சா? இப்ப ரேம் சேவ் ஆனதுனால நான் நிறைய கண்டெய்னர்ஸை ரன் பண்ணிக்கலாம். விஎம்ல நான் சொல்லியிருந்தேன்ல, 8GB கம்ப்யூட்டர்ல வெறும் 2 விஎம் தான் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனா நான் 10க்கும் அதிகமான கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா என் அப்ளிகேஷனுக்கு தேவையான ரேம் மட்டும் தான் அந்த கண்டெய்னர் யூஸ் பண்ண போகுது. மூணாவது பஞ்சாயத்துக்கு வரும். நம்ம தலைவன் விஎம் ஸ்டார்ட் பண்ணா எப்படியும் ஒரு 10 to 20 நிமிஷம் எடுத்துருவான். ஏன்னா அவன் நார்மல் ஓஎஸ் மாதிரி தான். கரெக்டா? இப்போ விண்டோஸ் 7 எவ்வளவு டைம் எடுக்குது பூட் அப்க்கு, அவ்வளோ டைம் அவனும் எடுப்பான். ஆனா நம்ம டாக்கர் அப்படி கிடையாது. செம ஃபாஸ்டா பூட் அப் ஆயிருவான். இதுதான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் அப் டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் எடுக்கும் டாக்கர். இப்போ புரியுதா டாக்கர் எதுக்கு இவ்வளவு ஃபேமஸா இருக்குன்னு? இந்த டாக்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் குபர்னெட்டிஸ், ஜென்கின்ஸ் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் அடுத்த லெவல் போக முடிஞ்சு, அவங்களுக்கு ஈஸியாச்சு. ஓகே, இந்த டாக்கர் இமேஜ், இந்த டாக்கர் கண்டெய்னர்லாம் யார் கிரியேட் பண்ணுவா? இமேஜை கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த இமேஜ்ல இருந்து அந்த கண்டெய்னரை கிரியேட் பண்றதுக்கும் ஒருத்தன் தேவை. அவன் தான் டாக்கர் இன்ஜின். இவனை தான் டீமன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த டீமனை வச்சு தான் நீங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணுறது, அந்த இமேஜை வச்சு டாக்கர் கிரியேட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் இந்த டீமனை உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும். அவ்வளோதான் டாக்கர் கண்டெய்னர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாக்கர் கமாண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.